அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 407வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 407வது நாளில் ஹமஸுடைய பகுதியிலிருந்து பல அதிர்ச்சியான செய்திகள். ஒன்று, அவர்களோடு அன்சார் பிரிகேட்ஸ் ஃபைட்டர்ஸ் என்றொரு புது அமைப்பு தோன்றியிருக்கிறது. அன்சார் பிரிகேட்ஸ் ஃபைட்டர்ஸ் அவங்க பேர். அவர்கள் பயங்கரமான தாக்குதல்களை நேரடியாக சந்திக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தை பார்க்கின்ற போது எனக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே உள்ள தூரம் இந்த இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் எனக்கும் இடையே உள்ள தூரம்தான் என்று கருதிக்கிறார்கள். நேரடியாகவே சென்று இஸ்ரேலிய இராணுவத்தை ஆங்காங்கே அளிக்கிறார்கள். நேற்று ஒரு பயங்கரமான சம்பவம், அதுதான் எல்லா மீடியாக்களிலும் மிகப்பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகிறது. விஷுவல் மீடியா, நான் யூடியூபை சொல்லலை, பிரிண்ட் மீடியாவிலும் அதுவே அதிகமாக இடம் பிடிக்கிறது. ஒரு யூத், ஒரு இளைஞன் என்று மட்டும் சொல்லுகிறார்கள். அந்த அன்சார் ஃபைட்டருடைய பிரிகேட்ஸ் ஃபைட்டருடைய பெயரை சொல்லவில்லை. குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதே என்னுடைய வேலை என்று சில பழமைவாத இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்கின்றவர்கள் இடிபாடுகளுக்கு இடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்ய நேரடியாக பயங்கர ஆயுதங்களோடு வருகின்ற போது இந்த ஒரு சகோதரன் நேரடியாக சென்று அவர்களை சந்திக்கிறான். 18 சைல்டு கில்லர்ஸ் என்று பெயர் வைக்கிறார்கள். 18 குழந்தைகளை கொலை செய்பவர்களை அவன் கொலை செய்கிறான். அவன் மீது அவனுடைய கைகளில் ஒரு காயம் படுகிறது. அதையும் அவன் பொருட்படுத்தாமல் அந்த இடிபாடுகளுக்கு இடையே கடந்து சென்று எதிரிகளை கண்டுபிடித்து அளிக்கிறான். அதன் பிறகு அவன் இந்த சைல்டு கில்லர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அழித்த பிறகு, அதை குழந்தை கொலை செய்பவர்களை அழித்த பிறகு அவனை நோக்கி மெர்காவா டேங்க் வருவதை பார்க்கின்றான். காணாமல் போய்விடுகிறான். ஆனால் சற்று நேரத்தில் இந்த மெர்காவா டேங்குகள் மீது குண்டுகளை வீசுகிறான். அவை அழிகிறது. இப்படி 6 மணி நேரம் தொடர்ந்து சண்டையிட்டு இருக்கிறான், கையில் ஒரு பெரிய காயத்தோடு. அதன் பிறகு ஒரு வீடியோவை ரெக்கார்டு பண்ணி போடுகிறான். அதில் அவன் சொல்லுகிறான், எங்களுடைய ஷேக் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நீ என்னை எரிக்கலாம், என் மீது புல்டோசர்களை ஏற்றலாம், சதைக்கலாம், ஆனால் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய வீரங்களையும் உன்னால் ஒரு நாளும் அழிக்கவோ அல்லது சதைக்கவோ எரிக்கவோ முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இது வீடியோவாக வந்தவுடன் இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், ஹமாஸோடைய பிராட்காஸ்டிங் கம்பெனி இன்னும் அப்படியே இருக்கிறது, நீ அங்கே சாதித்து விட்டேன் இங்கே சாதித்து விட்டேன் என்று நித்தமும் அப்பாவிகளை கொலை செய்கிறாயே அல்லாமல், ஹமாஸோடைய பிராட்காஸ்டிங் ஒரு சகோதரன் 6 மணி நேரம் சண்டையிட்டு வீடியோ போட்டுவிட்டு அதன் பிறகுதான் சற்று மயக்கமிட்டு விழுகிறான், அதை அவர்கள் சீர் செய்து எடுத்து விடுகிறார்கள். இந்த அளவுக்கு ஹமாஸோடைய போர் புது யுக்திகளையும் புது அமைப்புகளையும் கொண்டதாக இருக்கிறது. இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வை, இப்படி ஒரு சம்பவத்தை இந்த 407 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் நாம் சந்திக்கவில்லை. ஆனால் அந்த அன்சார் பிரிகேட்ஸ் ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இதுபோல் ஏராளமானவர்கள் இப்பொழுது ஹமாஸோடைய பாசறையிலே பட்டை தீட்டப்பட்டு வெளியே வந்திருக்கிறோம், இனி இஸ்ரவேலர்களை அழிப்பதிலே அழிவதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்கள் எதிரியை பார்க்கின்ற போது, எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்ற எதிரி இதோ நிற்கிறான், எனக்கும் அவனுக்கும் இடையே உள்ள தூரம்தான் எனக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே உள்ள தூரம் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் வந்து விட்டார்கள். இப்படி தீர்க்கமாக சண்டையிட்ட ஒரு கூட்டத்தோடு யாரும் மோதி வெற்றி பெற்றதாக இல்லை. அடுத்தது, நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கிட்டங்கிகளை காசாவில் அழித்திருக்கிறார்கள். பெய்த் லாகியா தான் இப்போ உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு. அந்த வல்லரசை எதிர்த்து இஸ்ரேலிய இராணுவம் இந்த கடந்த 30-35 நாட்களாக குண்டுகளை போட்டு கொண்டு இருக்கிறது. பிணங்கள் குவிகின்றன. ஆனால் அதை விட அதிகமான பிணங்களை இஸ்ரேலிய இராணுவத்தில் ஏற்படுத்துகிறார்கள்.
அவர்களில் ஷஹீதாவது என்பது இப்பொழுது சாதாரணமான நான் சொன்னது போல நியூ நார்மல் என்றாகிவிட்டது. அடுத்தது, ஒரு பெரிய கிட்டங்கியை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதை 2 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். அது மீண்டும் மீண்டும் செய்தியில் வருகிறது. ஒருவேளை அது ரெப்படிஷனாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதன் பிறகும் தொடர்ந்து கொள்ளையடித்தார்களா, அந்த இராணுவ ஆயுதங்களை, இஸ்ரேலுடைய இராணுவ ஆயுதங்களை எடுத்து சென்றார்களா என்பதற்கு தெளிவான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. அதனால் ஒரே செய்தியை திரும்ப போடுறாங்களாங்கிறது பெரிய சந்தேகமாக இருக்கிறது. அடுத்தது, அப்பாஸ் ஜீலானி ஸ்கொயர் என்பதில் 3 காசம் போராளிகள் நின்று இஸ்ரேலிய இராணுவத்தை கடைசி வரைக்கும் போராடி விரட்டி விட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஓடி போன பிறகும் துரத்தி முடிந்த வரைக்கும் அவர்களை அழித்திருக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு வந்து வீடியோ போட்டு இருக்கிறார்கள். அப்போ என்னப்படுதுன்னா, இந்த டனல்ஸு ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து தான் இந்த வீடியோ ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணுகிறார்கள் என்று தெரிகிறது. ஆக இந்த 407 நாட்களுக்கு பிறகும் ஒரு 4 முனிசிபாலிட்டியை உலகத்தில் உள்ள எல்லா சக்தியும் வந்த பிறகும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது அவர்களுடைய பலத்தை, அவர்களுக்கு இருக்கின்ற இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இத்தனையும் செய்துவிட்டு அந்த ஒரு சகோதரனை பற்றி நான் சொன்னேன் அல்லவா, அவனிடத்தில் அந்த கேமராலேயே ஒரு சின்ன கேள்வி கேட்குறான். இத்தனையும் செய்துவிட்டு ஒரு காயத்தோடு வந்து விட்டாயே என்று கேட்டதற்கு அவன் காட் இஸ் கிரேட், என்னை இங்கே உயிரோடு கொண்டு வந்து சேர்த்தது இறைவன் மட்டுமே என்று சொல்கிறான். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பச்சையாக எதிரிகளோடு களத்தில் நின்றவன். அடுத்து, ஜபாலியாவில் தொடர்ந்து குண்டுகளை போட்டு இருக்கிறது. நேற்றும் 21 பேர் இறந்திருக்கிறார்கள், 14 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது, ரஃபா பகுதியில் ஹமாஸ் போராளிகள் எதிர்த்து சண்டையிட்டதில், இந்த கொள்ளை அடிச்சுட்டு போகிறானல்ல உணவுகளை, அவர்களை எதிர்த்து சண்டையிட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. ஆனால் அவர்களிடத்தில் இருந்த உணவை பிடுங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் யாரையும் காயப்படுத்தவில்லை. அடுத்தது, பெய்த் லாகியாவில் 2 ஆம்புஷ் நடந்திருக்கு. அந்த 2லையும் 60 பேர் இறந்திருக்கிறார்கள். பாடியை இன்னும் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று காசாவில் நடந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். முன்னாடி செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று சொன்னால் அந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட்டில் தங்களைத்தானே கொண்ட கரை இருக்கு, அதாவது ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று சொல்வார்கள், அப்படி நடந்திருக்கும். அல்லது வருகின்ற மிசில்களை, இப்பொழுது சென்ட்ரல் காசாவில் இருந்து ஜெர்தாயத் வரைக்கும் மிசில்கள் கொண்டு தாக்குகிறார்கள். இந்த மிசிலை கொண்டு இவங்க தாக்குறது ஒரு டோக்கன் ஆஃப் தேர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவர்களுடைய ஹமாஸுடைய பலத்தை காட்டுகிறது. 407 நாட்களாகவும் அவர்கள் சண்டையிட்டு அங்கிருந்து மிசில்களை காசா வளாகத்தில் உள்ள பகுதிகளுக்கு அனுப்ப முடிகிறது என்று சொன்னால் அவர் பலமாகவே இருக்கிறார்கள் என்பதனுடைய அத்தாட்சியாக நாம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் குசுஃபும் ஏரியாவில் அவர்கள் உணவுப் பொருட்கள் வருவதற்கான பாதையை திறந்து விட்டதும், அங்கே போய் உணவுப் பொருட்களை எடுத்து வந்ததும் என்ன காட்டுகிறது என்று சொன்னால், இப்போது இப்படி ஆங்காங்கே ஒவ்வொரு தாக்குதலை நடத்துவதும் அவர்களுக்கு பலன் தந்திருக்கிறது. இப்பொழுது செர்தாயத்தை அவர்கள் மிகப்பெரிய அளவில் குறிவைக்கிறார்கள். அதே போல அல் ஜெய்தூன் பகுதியில், அதாவது இஸ்ரேலி மீடியா எல்லாம் சொல்லுது, இந்த ஜெய்தூன் பகுதிக்கு எத்தனை தடவைடா போயிட்டியோ நீங்கள், இந்த சுஜயா பகுதிக்கு எத்தனை தடவை போயிட்டீங்க, இந்த கான் யூனிவர்ஸுக்கு எத்தனை தடவை போயிட்டீங்க, நார்தன் காசா அதாவது வடக்கு காசா அவங்க கையில் இருக்கீங்க, நாங்கள் மீட்டுட்டோம்னீங்க. இப்போ அது என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. ஹமாஸோடைய சண்டை இது பயிற்சி முகாம்கள் எல்லாம் அங்கே தான் நடக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அந்த சண்டை காசாவில் பெரிய அளவில் நேற்று நடந்திருக்கிறது. இந்த சைல்டு கில்லர் ஸ்கில்டுங்கிற தலைப்பு, அதாவது குழந்தைகளை கொலை செய்பவர்களை கொலை செய்தார்கள் என்ற தலைப்பு மிகப்பெரிய கவனத்தை கவர்ந்திருக்கிறது. அதுபோல் அவர்களுடைய வீடியோ. அடுத்து ஹிஸ்புல்லாக வந்தோம் என்று சொன்னால், ஹிஸ்புல்லா தௌஸ்லா, அதாவது இஸ்ரேலிய இராணுவம் ஃபேஸ் 2ன்னு ஒன்று சொல்கிறான். அதாவது 2வது கட்டத்துக்கு இஸ்ரேலிய இராணுவம் லெபனானை பொறுத்த வரைக்கும் வந்து விட்டது. அதாவது முதல் கட்டத்தில் போய் முன்னேற முடியலை, திரும்ப வந்துட்டாங்க. 2வது கட்டத்தில் என்னன்னா, புது ஏரியாக்களில் போய் தங்களுடைய ஆக்கிரமிப்பை, அதாவது லெபனானில் ஒரு சின்ன ஒரு 10 மீட்டர் இடத்தையாவது பிடித்து விட வேண்டும் என்ற அந்த முயற்சியே 2வது கட்டம் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் அங்கு நடந்ததை வைத்து பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 2வது கட்டத்தில் நேற்று ஒரு மேஜர் இன்சிடெண்ட், அதாவது பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. தசோலா என்ற இடத்தில்
சண்டை முதல்ல ரொம்ப நிறைய படைகளை கொண்டு போய் படைன்னா 60,000 70,000 சும்மா இல்லை. அவங்கள மாதிரி 3000 2000 300 இப்படியெல்லாம் இல்லை. 60,000 70,000 கொண்டு போயிருக்காங்க. பயங்கர சண்டை. அங்கிருந்து அங்கிருந்து பின்னோக்கி ஓடி வந்து இருக்கிறார்கள். பின்னோக்கி ஓடி வந்தது அப்படியே தோத்து போனோம்னு சொல்லுறதுக்கு இல்லை. திரும்ப இன்னொரு இடத்துல ஷாமாங்கிற இடத்துல அல் ஷாமாங்கிற இடத்துல வந்து திரும்ப ஒன்று சேர்ந்து அந்த பகுதியை தாக்கி இருக்காங்க. அங்கேயும் பயங்கரமாக என்ன சண்டை. அங்கேயும் பின்வாங்க வேண்டிய நிலை. அங்கேருந்து பின்வாங்கி டயர்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. டயர் ஹைஃபாங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துலையும் அடிச்சிருக்காங்க. அங்கேயும் இருந்து பின்வாங்கி ஓடி இருக்காங்க. இது இவ்வளவும் நீங்கள் ஒன்றா சேர்த்துட்டா இது அவர்களுடைய 2வது கட்டம். இங்கே இஸ்ரேலில் என்ன பரப்புறான், 2வது கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது லெபனானில் ரொம்ப உள்ளே போயிட்டோங்கிறதுல. இதில் இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 2006 7 நாளில் பெய்ரூத்தை பிடிச்சேன். 1967 6 நாளையில் 3 அரபு நாடுகளை ஒட்டுமொத்தமாக அழித்தேன். ஆனால் 407 நாளாக பார்டருக்கிட்டே போக முடியல. போய் திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு இடமா வந்து கூட வேண்டியிருக்கு. கடைசியில் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒதுங்கி போயிடுவோன்னு போகும்போது ராக்கெட்டில் அடித்து அத்தனை பேரையும் காயப்படுத்தியிருக்காங்க அல்லது அழிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய 2வது ஃபேஸ். இதை இஸ்ரேலிய மீடியா என்னடா 2வது கட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹஸ்ங்கிற இராணுவ அமைச்சர் பயங்கரமாக பொய் சொல்கிறவனா இருக்கான். யோகாலண்டு ஒரு முகத்தாட்சனுக்காகத்தான் அறிக்கைகள் விடுவாரே தவிர அவங்களாம் அடித்தாங்களா நாங்களாம் அடித்தோம்னு சொல்லுவாரே தவிர இவன் நாங்கள் ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் வெண்டுட்டோம்னே சொல்லிட்டான். அது அன்னைக்கு அவங்க எதிர்கேள்வி கேட்டதை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த நாங்கள் 2வது கட்டத்துக்கு வந்து விட்டோம் என்பதனுடைய பொருள் இதான். அடுத்தது திஷார் அண்ட் சான்னு சொல்லக்கூடிய 2 செட்டில்மெண்ட்டை ஃபுல்லாக அடித்து காலி பண்ணிட்டாங்க. அங்கிருந்து எல்லாமே வெளியேறிட்டான். இது எப்படி வெளியேறது, சிறையில் இருந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு கண்டிஷன் செட்டில்மெண்ட்டில் இருந்து. அதாவது நார்தன் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியிலிருந்து வெளியில் அடி தாங்க முடியாமல் வெளியில் போகிறத, ராக்கெட்டோடைய சத்தம் அது இதெல்லாம் தாங்க முடியாமல் வெளியில் போகிறது ஒரு ஜெயிலில் இருந்து தப்பிக்க மாதிரி. ஏன்னா யாரும் வரக்கூடாதுன்னு கார்டர் பண்ணிட்டான். அதை வந்து நம்ம பதீசமான் செய்த நூர்சியினுடைய வரலாற்றில் படிப்போம். கபரஸ்தானை மூடிவிட்டால் மரணமே நடக்காது என்று நினைத்து கொண்டாயான்னு கேட்பாரு ஆட்சியாளனை. அதாவது நீ கபரஸ்தான் எல்லாம் பிளாக் போட்டால் எப்படிடா சாவீங்க, உங்களை நடக்க தான் இடம் இல்லையா, நான் பூட்டிட்டேனே, அதனால யாரும் சாக மாட்டாங்கன்னு நினைக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்கே பூட்டு போட்டு வச்சுக்கிட்டு சுற்றி யாரும் வெளியில் போகக்கூடாது, பதுங்குக்குழியில் இருங்க, அப்படி இப்படி சமாளித்து இங்கே இருங்க. ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து நாங்கள் செட்டில்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு இது அவங்களுக்கு கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜெயிலிருந்து தப்பிச்ச மாதிரி தப்பி போயிருக்காங்க. நேற்று இஸ்ரேல் ஒரு அறிக்கை 50 டார்கெட்டை நான் வந்து ஹிஸ்புல்லா டார்கெட்டை அடிச்சிட்டேன்னு. எங்கே அடித்தான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கணக்கு பார்த்தா ஒரு 49 50 நாட்களாக 6 ஃப்ராண்டில் மாறி இங்கே ஒரு 6 ஃப்ராண்டை ட்ரை பண்ணுறது, அங்கே முடியலன்னா பின்ன வந்து இங்கே ஒரு 6 ஃப்ராண்டில் ட்ரை பண்ணுறது, அங்கே முடியலன்னா இன்னொரு 6 முன்னிலை பகுதிகளில் போய் சண்டை போடுது. இப்படி பார்த்தல யூனிஃபில்னு சொல்லக்கூடிய அந்த அமைதி குழுவில் தான் நிறைய தாக்குதல் நடத்திருக்கானே தவிர ஹிஸ்புல்லாவை இவன் பெருசாக அழித்து விட்டதாக நமக்கு தெரியவில்லை. அடுத்தது நைத்தானுடைய வீட்டுக்கு பெரிய ஆபத்து வந்துருக்கு. அதில் என்னன்னா நேற்று 2 குண்டுகள் வெடித்திருக்கிறது. அது சின்பத் என்ன சொல்லுதுன்னா அங்கே உள்ள உளவுத்துறை அது கார்டனில் தான் இடிச்சது. அந்த சமயத்தில் நத்தியானுகம் ஒரு ஃபேமிலியும் வீட்டில் இல்லை. அவன் வீட்டை விட்டு வெளியில் போய் பங்கர், லக்ஸூரியஸ் பங்கர் ஒன்றில் குடியிருக்காங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன தகவல். ஆனால் அது எப்படி வந்து வெடிச்சுதுங்கிறதை இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் பென்கரு அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் வாயை பொத்திக்கிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல இருங்க, உங்களை கண்டா இந்த மாதிரி எங்களாலே கண்டுபிடிக்க முடியாத எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் எப்படியோ வருது சிசரியாவில் நத்தியானு வீட்டை சுற்றி. இது எப்போ வந்தது, இப்போ யார் வெடிக்க செய்தாங்கிறதெல்லாம் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். அடுத்தது அதுலேயே நத்தியானு வீட்டு பக்கத்திலேயே ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லணும். அப்போ அங்கே அவங்களுக்குள்ளால ஏதோ சண்டை போட்டு செத்துருக்கணும். இஸ்ரேலிய இராணுவத்துக்குள்ளாலேயே சிசேரியாவில் நத்தியானுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் சண்டை போட்டு செத்துருக்கணும். அல்லது இஸ்ரேலர்கள் யாராவது நத்தியானுக்கு தீத்தா தான் இந்த யுத்தம் நிற்கும்னு நினைச்சி எதாவது பண்ணானான்னு தெரியல. அது பிறகு ஹெய்ஃபாவில் ராக்கெட்டுகள், இப்போ ஹெய்ஃபாவில் வந்து எந்த குடியிருப்புலையும் மக்கள் இல்லை. அதனால் குடியிருப்புகள் எல்லாம் இராணுவத்தை கையில் இறக்கி அதெல்லாம் எங்களுடைய லெஜிட்டிமேட் டார்கெட், நாங்கள் அதை தாக்க முடியும்னு சொல்லி தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா.
அதில் நேற்று 12 பில்டிங்கை அடிச்சிருக்காங்க. ஒரு மினி காசாவை அங்கே பார்க்க முடியுது. கொஞ்சம் பில்டிங்கள் இடிச்சு கிடக்கு. 3 சிவிலியன் மட்டும் 3 சிவிலியன் காயம்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது ஹியாமில் இருந்த மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாத்தையும் ஹிஸ்புல்லா அடித்து தீர்த்துட்டுது. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த மிலிட்ரி ஆஃபீஸெல்லாம் இப்போ டெம்பரரி ஷெல்டர்ஸில் தான் வேலை செய்யுது. ஷெல்டருங்க அதாவது பதுங்கு குழிகள் வந்து நிரந்தரமானவை தான். அதில் யூனுவோ தற்காலிகமாக சில ஷெல்டர்ஸை ஏற்படுத்தி அங்கே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவமானம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஷாமாங்கிற ஏரியாவில் நான் இப்போ சொன்னேன், அந்த ஷாமாங்கிற ஏரியாவுக்கு தான் 2வது தடவை பின்வாங்கி வந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு பயங்கரமான ஆம்புஷை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் கணக்கு பார்த்தா இப்போ டெய்லி 200க்கு குறையாமல் இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசாவிலும் லெபனானிலும் படமாகிறார்கள். இப்போ அவன் எப்படி இஸ்ரேலிய இராணுவமே அறிக்கை விடுகிறது என்று சொன்னால் 24 மணி நேரத்தில் எங்களுக்கு 180 காசாவிலும் லெபனானிலும் சேதம் அல்லது காயம்பட்டார்கள். அவங்க எல்லாமே காயம்தான் படுவாங்க, யாரும் இறக்க மாட்டாங்க இஸ்ரேலுடைய இராணுவ இதில். அடுத்தது அமெரிக்கா அவனுடைய போக்கு மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் நேற்று அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் ஹூத்திஸ். அதே போல் இலியாட்டையும் தாக்கி இருக்கிறார்கள். இந்த இலியாட்டுக்கு மேலே ஈராக் ரெசிஸ்டன்ஸும் தாக்கி இருக்கிறது. சிரியாவில் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதை சேர்ந்த 2 கமாண்டர்ஸ் இஸ்ரேலுடைய குண்டு வீச்சில் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் குழுமி இருந்திருக்கிறார்கள். அதில் சூளுரை எடுத்திருக்கிறார்கள். இந்த சண்டையில் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியே வரமாட்டோம், விடமாட்டோம். அதில் வெற்றி அல்லது வீர மரணம் 2ல் ஒன்றே தான் நாங்கள் அடைவோம் என்று அவர்கள் சபதம் எடுத்து இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பேஸ் 2 எண்ணத்தை திருப்பி வரும்போது தாக்கி இருக்கிறார்கள். இப்படி இந்த யுத்தம் அதுபோல வெஸ்ட் பேங்கில் நிபுலஸில் தொடர்ந்து எல்லா பில்டிங்களையும் இடிக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கேன். பில்டிங்கு, கடை, அந்த பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான அனைத்தையும் அழித்து கொண்டு இருக்கிறான். பெய்த் ஃபுரூக்காங்கிற வில்லேஜில் இருந்த எல்லா கட்டடத்தையும் அழித்து விட்டார்கள். அந்த மக்கள் எல்லாம் இப்பொழுது போராளிகளாக மாறி துல்காம், தூபாஸ் போன்ற ஏரியாக்குள்ளால் புகுந்து இருக்கிறார்கள். அதனால் ஒரு பெரிய அலர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை அந்த பகுதியில் மேக்கரையிலும் நிபுலஸ்லையும் துல்காமிலையும் தூபாஸ்லையும் இஸ்ரேலிய இராணுவம் பிறப்பித்திருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். பாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.